ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆலு வந்து பைங்கன் ஆலு அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து எப்படி பண்ணுறது தொட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கு. கடுகை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெடிக்க விடுங்க. வெடிக்க வச்சது பார்த்திங்கன்னா வெடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து அது வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா வெடிக்கட்டும். பச்சை கடுகாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்புறம் வந்து சாப்பாடே வந்து கெட்டுரும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து சில பேர் வந்து வெடிக்கவே விட மாட்டாங்க. கடுகை போட்டுட்டு அப்படியே வந்து அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ சாப்பாடே கெட்டு போயிடும் வாயில் மட்டும் பச்சை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2ஓ 3ஓ உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற 2ஓ 3ஓ வந்து ஒரு பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு வதக்கினீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாயே நீங்கள் காரம் வேணும்னா அதை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்ல சாப்பிட்டுக்கலாம். கிண்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அதை ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. குடமிளகா இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்ததுன்னா உடம்புக்கு ரொம்ப சத்து. அதில் நிறைய சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால் வந்து இருந்துச்சுன்னா வந்து போட்டுருங்க. வெங்காயம் தக்காளி பழம் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ போடலாம். எங்கிட்ட வந்து அப்புறம் பட்டாணி வந்து போட்டால் ரொம்ப நல்லது. என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்க்கலாம். இதில் பைங்கன் ஆளுனால இது 2ஐயும் போட்டுக்கலாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த குடமிளகா அப்புறம் வந்து இந்த மட்டர் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வேணும்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிடலாம். இல்லை வேண்டான்னா வெங்காயம் தக்காளி இது 2 வதக்கிறதுக்கு மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வெள்ளைப்பூடையும் இஞ்சியும் வந்து திருவி போடு. நான் எப்போவுமே வந்து எல்லா சமையல்லையும் பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்சியை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். துருவி போட்டுருவேன். எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துடும். இப்போ துருவி போட்டால் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வேலை வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து நான் என்ன வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் துருவி போடுறேன். வேலை வந்து சிம்பிளாக இருக்குது. இல்லை குழவி இருந்தால் கூட நசுக்கி சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இஞ்சி அதெல்லாம் பிடிக்காது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ பொடியாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. அதனால தான் எல்லாமே வந்து பொடி பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிறது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வெங்காயம் போடணும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு வந்து வதக்குங்க. அதுக்கு தேவைக்கு தேக்கன்னு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொத்தமல்லி பொடி, வெந்தய பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, இப்படி எல்லாம் பொடி வச்சுருந்தீங்கன்னா வந்து சேரணுன்னு பருப்பு பொடி வச்சுருந்தா கூட பருப்பு பொடியும் போட்டுக்கலாம். இருக்கிற அத்தனை பொடியும் போட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து அதை கிண்டிடலாம். ஒவ்வொன்றா போட்டு வந்து சில பேர் வதக்குவாங்க. நம்ம சேர்ந்து போட்டாலும் சரி, எப்படி வைக்கினாலும் சரி, நம்ம தண்ணி ஊற்றி வேக தான் வைக்க போகிறோம். அதில் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்ற போகிறோம். அதில் தண்ணியை ஊற்றும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வந்து வேகும். எண்ணெயில் வேகிறது நல்லது கிடையாது. அதனால் எல்லாத்தையும் போட்டுவிட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு எல்லா மசாலாவையும் நீங்கள் போட்டுருங்க. போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வேகும். அதுக்காக தான் வந்து போடுறோம். தண்ணியில் வந்து நல்லா வேகும். அதனால தான் நம்ம போடுறோம். நல்லா வந்து வேகிற தண்ணியை வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. எப்போவுமே வந்து ஆயிலாக வந்து சாப்பிடும்போது வந்து செமிக்கிறதுக்கும் கஷ்டம், உடம்புக்கு நல்லது கிடையாது, கொலஸ்ட்ரால் வரும். அதனால் வந்து முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி வேக வச்சு வந்து சாப்பிட்றது. ஒரு காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை விடும்போது வந்து கம்மியாக விடணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் அதிக அளவு விடுவாங்க, அது நல்லது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரை வந்து தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சு சாப்பிட்றது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதெல்லாம் முடிஞ்ச வரை வந்து வேக வச்ச உணவையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து அந்தளவு உடம்புக்கு நல்லதில்லை. டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் எண்ணெயில் வேக வச்ச தண்ணியில் வேக வச்ச உணவு தான் வந்து ரொம்ப நல்லது. அதாவது ஒரு நாள் 2 நாள் நம்ம சாப்பிட்டா போதும். அதுக்கு வழக்கமாக வந்து எண்ணெயில் உள்ளது சாப்பிட்றது நல்லது இல்லை.